எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்ம எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, மட்டும் ஆண்டவரே எங்களை நீங்கள் தாங்கினீங்க, எங்களை தப்பு வித்தீங்க, எங்களை ஏந்தினீங்க. அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, கண்மணி போல எங்களை மட்டும் நீங்கள் பாதுகாத்த தயவுக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய திவ்ய பிரசனம் இந்த இடத்துல கடந்து வரட்டும் ராஜா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வர ஆண்டவரே அப்பா உடைய பிரசனம் இந்த இடத்துல கடந்து வரட்டும் ராஜா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறப்பா, நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் பிள்ளைகள் வந்த வண்ணமாய் திரும்பாதபடிக்கு ராஜா நீர் ஆண்டவரே பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, நாங்க உம்மை ஆராதிக்கும் போது ஆண்டவரே அப்பா நீர் மகிமைப்படுவீராக ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பேர் புகழ்ச்சிக்காக அல்ல ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல இருந்து மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மன்னாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஓ உமக்கு நன்றி தகப்பன். நீர் பேசும் ஆண்டவரே. இந்த இடத்துல கடந்து வந்த நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியா எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வர ராஜா நீங்க ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து ஆளுகை செய்வீராக அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஒரு உகந்த ஒரு ஆராதனையை நாங்கள் செலுத்தும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லாவற்றும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இன்னைக்கு இருக்கீங்க? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான். 104வது சங்கீதம் 33வது வசனத்துல, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷத்தோட சந்தோஷத்தோட கரங்களை தட்டி இன்னைக்கு முழு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம இன்னைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபையை நினைத்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நன்றியோடு நான் பாடுவேன் என்று சொல்லி அந்த பாட நம்ம பாடுவோமா? ஹல்லேலூயா. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, திருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். என்னை திருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார்.
ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி சொல்ற நம்ம இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே துக்கத்தோடு சோகத்தோடு அப்படியே மெதுவா நல்ல உற்சாகமா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நம்ம ஜீவனை கொடுத்து ஆராதிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உண்மையுள்ள அந்த இருதயத்தோடு இன்னைக்கு நான் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன்? என்னுடைய ஆண்டவரை பார்க்கும்படி, ஹல்லேலூயா, அவருக்கு நான் நன்றி பலி செலுத்தும்படி, அவரை நான் ஆராதிக்கும்படி, அவரை நான் தொழுது கொள்ளும்படி. இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல அட்டெண்டன்ஸ் கொடுத்த மாதிரி வந்து நிக்க வேண்டாம். இன்னைக்கு மேனேஜருக்கு முன்னாடி கையை கட்டி அப்படி நிக்கிற மாதிரி இல்லை, விடுதலையோட இன்னைக்கு விடுதலையோட ஆராதிக்கும்படி தான் ஆண்டவர் நம்ம இந்த இடத்த ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோட இன்னைக்கு உங்க கவலை இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், இருதயத்துல அழுத்தமான வேதனைகள் இருக்கலாம், கண்ணீர் உங்க வாழ்க்கையில ஒரு வேளை இருக்கலாம். அதை எல்லாத்தையும் இன்னைக்கு ஒதுக்கி வச்சுட்டு சந்தோஷமா கரங்களை தட்டி நீங்க எவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு பாடி நீங்க ஆராதிக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் அது உடைக்கப்படும். எங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில முடங்கி கிடக்குதோ அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் அந்த சிறையிருப்பை உடைச்சு கர்த்தர் ஆசீர்வாதங்களை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வந்து இங்க பாடுறது சும்மா கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஜீவனோட இந்த இடத்துல நீங்க ஆராதிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரத்துக்கு நீங்க சத்தமா கர்த்தரை தொழுது கொண்டு அவரை நீங்க பிரேஸ் பண்றீங்களோ, துதிக்கிறீங்களோ, அவ்வளவு தூரத்துக்கு உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இன்னைக்கு ஆராதனை பண்ண அந்த ஆராதனை கிடையாது. இன்னைக்கு ஜீவனோட, இன்னைக்கு முழு பலத்தோட, முழு இருதயத்தோட இந்த நேரத்துல ஆண்டவரை நம்ம தொழுது கொள்ள போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க உண்மையா ஒருத்தருக்கு நீங்க நன்றி சொல்றீங்க வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு சும்மா தேங்க்ஸ் அப்படின்னு வார்த்தைக்கு சொல்றதுக்கும் உள்ள இருதயத்துல உணர்ந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு உங்க முகம் அதை சொல்லுங்க. இன்னைக்கு உங்க முகம்
நீங்க வர்றதுக்கு முன்னாடியே தேவ பிரசனம் இந்த இடத்துல கடந்து வந்துருச்சு. அவர் உங்க முகத்தை பார்க்கிறவரா இருக்கிறார், உங்க உள்ளத்தை காண்கிறவரா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம வெளியரங்கமா நம்ம ஆராதிக்கிற மாதிரி நல்லா பாடுற மாதிரி காட்டலாம், ஆனா உங்க இருதயம் ஒருவேளை வேற இடத்துல இருந்தது வச்சுக்கோங்களேன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. தேவ ஜனமே, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இன்னைக்கு எவ்வளோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறாரு. அதை உணர்ந்தவர்களாய் சத்தமா உங்களால எவ்வளவு முடியுமோ சத்தமா ஆண்டவர் ஆராதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி முழு பலத்தோடு, இன்னைக்கு பரவாயில்ல, இந்த கையை கிழிஞ்சாலும் பரவாயில்ல. நாங்களாம் சின்ன வயசுல பாட்டு பாடி ஆராதிக்கும் போது அவ்வளோ ஒரு பலத்தோடு அவங்க கரங்களை தட்டுறதை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் அப்படியே ரெட் ஆயிடும். அதுக்கு இன்னைக்கு எமர்ஜென்சிக்காக எமர்ஜென்சி வார்டுக்கு நீங்க ஓடணும்னு நான் சொல்லல. உங்க ரியாக்ஷன் இருக்கு பாருங்களேன், நீங்க எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய சரீரம் அந்த பலத்தோட ஆராதிக்கிறது, உண்மையா ஆராதிக்கிறது இன்னைக்கு உங்க முகத்திலேயே உங்களுடைய கையில தெரியும். ஹல்லேலூயா. ஒரு செத்த ஆராதனை இன்னைக்கு ஆராதனை செய்யும்படி இந்த இடத்துக்கு கடந்து வரல. எல்லாரும் யாரையும் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டும். ஆவியானவர் இந்த நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வித்தியாசமா இன்னைக்கு இப்ப உங்க சத்தம் உயரணும். ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். ஆமென். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். ஆமென். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார்.
நன்றி உங்க வாழ்க்கையில இருக்கு. கரங்களை இன்னும் அதிகமாய் தட்டி, கரங்களை இன்னும் அதிகமாய் தட்டி, ஓ உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. என் துக்கத்தை சந்தோஷமாய் நீர் மாற்றினீரே, என் கண்ணீரை நீ துடைத்தீரே. ஓ எனக்கு சுகத்தை தந்தீரே, எனக்கு பலத்தை தந்தீரே, எனக்கு ஜீவனை தந்தீரே. ஓ உமக்கு நன்றி. ஓ ஹalleluya. ஜீவனோடு ஜீவனோடு அவரை தொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹalleluya. எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையை தலைகீழ மாறிடும். இன்னைக்கு அநேகர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு உணர்வு இல்லாதபடியினாலதான் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்கு. ஹalleluya. நம்மோடு கூட இருக்கிற தேவன், அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு கூட வருவார். இன்னைக்கு நீங்க பாடுற இந்த சத்தத்துல உங்களுடைய துதியின் அந்த ஒளி வெளியேற, உங்க துதியின் சத்தம் நல்லா பவர்ஃபுல்லா வெளியே வரும்போது உங்க வாழ்க்கையில தடைகள் மாறிடும். ஹalleluya. தாமதங்கள் மாறும். ஹalleluya. இயேசு கூட வருவார் என்று சொல்லி உற்சாகமா யாரையும் பார்க்க வேண்டாம். இவங்க நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு பார்க்க வேண்டாம். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற இடத்துல எதையும் பார்க்காதீங்க. நீங்களும் ஆண்டவர் மட்டும். உங்களுக்கு என்ன செய்யணுமா? கரங்களை தட்டணுமா? கையை தூக்கணுமா? அழணுமா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா? அந்நிய பாஷைகள்ல பேசணுமா? பேசுங்க. ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துறாரோ அதை செய்யுங்க. ஹalleluya. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானே தந்தன தானே, பக்கத்துல கசிச்சு பாடு. தந்தானே தந்தன தானே, தந்தான தந்தன தானே,
இது செய்ய முடியும், அது செய்ய முடியும். அப்படி இல்லை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் தொல்லையை அவரால் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கடன் பாரங்களை அவர் மாற்ற முடியும். நோய் இருக்குமா, பிசாசின் கட்டுகள் உங்க வாழ்க்கையில இருக்கா, எல்லாத்தையும் மாற்ற அவரால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் கைவிடாத தேவன், நம்மளை விடுவிக்கிறவராய், நம்மளை காப்பாற்றுகிறவராய். இன்னைக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இருந்து இந்த இடத்துல நீங்க கடந்து வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. சகல விதமான அற்புதங்களையும் என்னால செய்ய முடியும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை சிங்க கெபில போட்டாலும் சரி, எரிகிற அக்கினியில உங்களை தூக்கி போட்டாலும் சரி, நம்மளை காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன்னுடைய ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அவர் நம்மளை விடுவிக்கிற தேவன், நம்மளை காப்பாற்றுகிற ஒரு தேவன். இன்னைக்கு அவரை நம்பி வந்திருக்கிற நம்மை அவர் வெட்கப்படுத்தாத தேவன். ஹல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் சென்றேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே.
கத்தியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ ரஷதரலமா ஓ ரசரலே கேத்தரே ரினினி கத்துரி அந்தரலமாஷி ஓ ரிசாரதரலமா கரவா ஓ ரனனா சேரலே தேரலே ஹalleluya ஓ பாபா ரினினி கத்துரியா உன்னை காண்பவர் அவர் உன்னை காப்பவர் அவர் உள்ளம் கையில உன்னை வரைந்திருக்கிற தேவன். ஹalleluya ஹalleluya ஓ ரஷரல தரலமா ரினினி கத்துரி அந்தரலா சிகா ரிகமலஷே ரெனே கேசே ரெனே கேத்தரே ஹalleluya. ஓ உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஓ ரஷகரபல ரீனினி ஹஸ்ஸஹரல மதர ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஓ உமக்கு நன்றி. இன்னைக்கு ஒரு உகந்த ஒரு ஆராதனை நான் செய்யணும் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி தகப்பனே. எத்தனை பேருக்கு விருப்பம் உண்மையாவுமே நான் தொழுது கொள்ளணும்ப்பா, உண்மையாவுமே நான் ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஹalleluya. நம்ம சரீரத்தை பரிசுத்தமாய் ஒரு தகன பலியாய் அவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் ஒரு உகந்த ஒரு ஆராதனையா இருக்கு, ஒரு உண்மையுள்ள ஒரு ஆராதனையா இருக்கு. ஹalleluya ஹalleluya. ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டே இருக்கிறார். எல்லாருடைய கண்கள் இந்த நேரத்தில் மூடப்படும். ஹalleluya ஹalleluya. மாம்சத்தில் இருக்கிற ஒருத்தரும் ஆவியில இருக்கிற காரியத்தை உணர முடியாது. மாம்சத்துல நம்ம இருப்போம் என்று சொன்ன ஆவியின் காரியத்தை உணர முடியாது. தேவ பிரசன்னத்தை இன்னைக்கு நிறைய பேர் அதனாலதான் விட்டுறீங்க. ஹalleluya. தேவ பிரசன்னம் அப்படியே பனிய போல வந்து இறங்கும் போது அதை உணராம நம்ம போயிடும். ஏன் தெரியுமா? ஜீவ பலியா நம்மள பலிபீடத்தின் மேல் வைக்காதபடினால. ஓ ஹalleluya ஹalleluya. ஒரு புத்தி உள்ள ஆராதனை இன்னைக்கு நாங்க செய்யணும் ஆண்டவரே. எங்களை முழுவதும் நாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம பாடுவோமா? அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அப்படி உண்மை உள்ள இதயத்தோட
Hallelujah. Ora mashandara. Orina na sere dereshe. Ririri tarala. Hallelujah. Oh, hallelujah. Unga பிரசனம். Oh, hallelujah. Hallelujah. Ora shandara lamase. Oh, பரிசுத்தரே. Hallelujah. தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. Hallelujah. Hallelujah. தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் உங்க வாய்களை விரிவாய் திறந்து ஹalleluya முழு உள்ளத்தோடு ஹalleluya அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாவும் முழக்கமிடட்டும். ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya பரிசுத்தரே படைத்தவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya உன் தேவை எதுவோ அதை அறிந்த தேவனாய் கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya நம்முடைய இருதயத்தை அழுத்துகிற காரியத்தை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். நம்ம இருதயத்தை பாரப்படுத்துகிறது என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் முழு உள்ளத்தின் ஆழத்தில் ஹalleluya அவரே நோக்கி பார்ப்போமா. உங்களுடைய கண்கள் இப்போ அவரை மேல பதிக்கட்டும். ஹalleluya ஓ உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். என் விண்ணப்பத்தை கேட்பவரே. என் கூக்குரலை கேட்குறீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்குறீங்களா? என் கண்ணீரை நீங்க பார்க்குறீங்களான்னு கேட்குறீங்களா? அருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவர் அப்பா, நீ நீதி உள்ள நியாயாதிபதி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசமடைய செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய தேவைகளை நீர் சந்திக்கிறவராய், விண்ணப்பத்தை கேட்கிறவராய் எங்க மத்தியில நீங்க கடந்து வந்ததுக்காய் நன்றி தகப்பனே. வந்த ஒருவரும் ஆண்டவரை வெறுமையாய் திரும்பாதபடிக்கு பிள்ளைகள் அளவற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க ஆசீர்வாதத்தை அனுப்புகிறதுக்காய் நன்றி தகப்பனே. மீதியான காரியங்கள் எல்லாவற்றுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். என்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 145வது அதிகாரம். சகோதரன் லிபின் அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 145 1 முதல் 21 வரை. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியையும் குறித்து பேசுவேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது. மனுபுத்திரருக்கு உமது வல்லமை உள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரும் நமது கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்சதேயங்களை யாரும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுது. ஆமென். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் தயவு செய்து சாட்சி சொல்லும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. என்னையும் என் ஜீவனையும் என் குடும்பத்தையும் எங்கள் சாட்சியாக நடத்தின என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 20ஆம் தேதி எனக்கு 7வது வெட்டிங் ஆனிவர்சரி ஏசப்பா காண கிருபை செய்தார். இந்த 7 வருஷமும் ஏசப்பா நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை என்னை ருசிக்க வச்சார். ஏசப்பா வெட்டிங்க்கு பிறகு தான் அந்த டைமில் தான் என்னை ரட்சித்தார். நான் நாய்ட் பண்ணாங்க. நான் வந்து பேப்டிசம்க்கு ஒப்பு கொடுத்து பேப்டிசம் எடுக்க கிருபை செஞ்சாங்க. இந்த 7 வருஷத்துலேயும் நான் வரும்போது இங்கே அபுதாபிக்கு வரும்போது ரொம்ப 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 தாழ்மையில் தான் இருந்தேன். ஏசப்பா அதுலேருந்து எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா விடுதலையும் தந்துட்டாங்க. அதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு 50 lakhs பக்கத்தில் எங்களுக்கு கடன் இருந்தது. 10 years ஹவுசிங் லோன் எடுத்திருந்தோம். 7th இயரில் லாஸ்ட் வீக் எங்களை அதை வந்து
ப்ரீ க்ளோஸ் பண்ணதுக்கு ஏசப்பா கிருபை பாராட்டினாங்க. அவருடைய மேலான கிருபைகளுக்கு நான் வந்து ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு வந்து பிஃபோர் வெட்டிங்கு எனக்கு வந்து கொஞ்சம் இந்த பிசிஓடி அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தது. ஸோ பிள்ளையே நேச்சுரலாக பர்த்துக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ஆனால் வந்து வெட்டிங்கு உடனே எனக்கு ஒரு பிள்ளை தந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு பிள்ளை இல்லை ஏசப்பா, எனக்கு 2 பிள்ளையும் வித்தவுட் எனி மெடிசனல் எனக்கு ஏசப்பா பிள்ளைய கிருபை பாராட்டினாங்க. அப்படி வந்த பாதைகள் எல்லாம் ஏசப்பா நாம மகிமைப்படுவதாக இதுவரைக்கும் நடந்திருக்கு. இம்மட்டும் தாங்கினாரு, தப்பு வைத்தாரு, ஏந்தினாரு, சுமந்தாரு. எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். எல்லா பலனும், எல்லா மகிமையும், எல்லா கனமும் எல்லாம் அவருக்கு மாத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். வேறு சாட்சிகள்? சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வேர்சஸ் சொல்லுவாங்க. He shall receive blessing from the Lord, and righteousness from the God of his salvation. When I pray, I put my trust in you. Psalms 139 verse 1 and 2. You have searched me, Lord. You know me. You know when I sit and when I rise. You perceive my thoughts from afar. Do I not hate the one who hate you? Do I not loathe those who rise up against you? I hate them with perfect hearted. I count them my enemies. You shall tread upon the lion and the cobra, the young lion and the serpent shall trample lion underfoot. இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கிட்டீங்களா? பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமுவந்து உமக்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஆலயத்திற்கு வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கையை நீர் அங்கீகரிக்கும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, படைக்கிற கரங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்களை நீர் ஆண்டவரே இன்னுமாய் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த கடன்களை மாற்றி என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இது உம்முடைய நாம மகிமைக்காக இருக்கும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கை ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்ட தேவன் கிருபை கொடுங்க. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது சிஸ்டர் ஆட்லின் அண்ட் ஃபெபிட்டா வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத
வருகிற வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 23ஆம் தேதி ஜோதி சங்கர் பிரதர்ஸ் ஜோதி சங்கர் அவர்களுடைய தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 66:12 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த வருகிற ஆண்டிலே செழிப்பான இடத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே 23ஆம் தேதி மே மாதத்திலே பிரதர் நிஷாந்த் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயா 43:19 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த 2 பேருக்கும் ஆண்டவர் வந்து வழிகள் இல்லாத இடங்களிலும் வழிகளை நான் உருவாக்கி கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 28ஆம் தேதி பிரதர் அருள் ஆட்லின் அவர்கள் சிஸ்டர் ஆட்லின் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அதே 28ஆம் தேதி மே மாதத்திலே பிரதர் ஸ்டாலின் சிஸ்டர் சுனிதா அவர்கள் தங்களுடைய வெட்டிங் அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதற்குரிய ப்ராமிஸ் வேர்சஸ் வந்து நான் பின்னாடி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நான் எடுத்து கொடுக்குறேன். இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக சொல்லப்பட்ட சாட்சிக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். வரப்போகிற அந்த பிறந்தநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம ஜெபிப்போம். ஆண்டனி பிரதருக்காக வந்து ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தேவன். இந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி. ஆராதனையில் ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்கள் ஆசீர்வதிச்சு வந்துட்டு கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆண்டவரை உங்களை நல்லபடியாக துதிக்க ஆண்டவரை, தேவன் செஞ்ச இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. சின்ன பிள்ளைகள் ஆண்டவரை வசனங்களை நல்லபடியாக சொல்ல நீங்கள் இறக்கம் பாராட்டினீங்க, அதுக்காய் நன்றி ஆண்டவரை. அப்பா, இது ஒரு கிண்டர் கார்டன் மாதிரி தெரியுது. அவ்வளோ குட்டி பிள்ளைகள் ராஜாவை இது எல்லாமே நீங்கள் தந்த ஈவு ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இயேசுப்பா ஆண்டவரை, சொல்லப்பட்ட சாட்சிக்காய் நன்றி ஆண்டவரை. ஜானி சிஸ்டர் அவங்க குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிச்ச கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இவ்வளோ பெரிய கடன்கள்லேருந்து அவங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை அதை ஜெயிக்க தேவன் செஞ்ச கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இனியும் கர்த்தர் அவங்கள இன்னும் அவங்க அதிகமாக சாட்சியாக நீக்க தேவன் உதவி பண்ணுங்க. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு நன்றி. அப்போ பர்த்டே கொண்டாடுற ஜோதி பிரதருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்கள தேசத்தில் ஆண்டவரை குடும்பமாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ஆசீர்வதிச்சிரு கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் கற்று சந்திங்க ஆண்டவரை. இன்னும் ஆண்டவரை ஏசப்பா இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த தேசத்தில் நிற்க ஆண்டவரை. அவங்களுக்கு எல்லா வழிவாசலும் திறந்து கொடுங்க. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நிஷாந்த் பிரதர் அவங்களுக்காய் ஸ்தோத்திரம். அவங்களுக்கும் ஆண்டவரை நீங்கள் புது வருஷத்தை கொடுத்து ஆசீர்வதிச்ச கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை ஆண்டவரை நீங்கள் தந்த வாக்குத்தத்தின் படி அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா நன்மைகளையும் காண கிருபை பாராட்டுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்போ நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரம். நன்றி ராஜாவே ஆண்டவர். இந்த வாரத்துலேயும் கூட மேரேஜ் டே கொண்டாடுற அருள் பிரதருக்காய் ஸ்தோத்திரம். அவங்கள நீங்கள் ஆண்டவரை குடும்பமாக இணைச்சதுலேருந்து இம்மட்டுமாக ஆண்டவரை கண்ணன்மணி போல பாதுகாத்து வந்துட்டு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கூட நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவங்களுக்கு தரப்போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிராஜாவே அவங்களுக்குள்ள எல்லா தேவைகளையும் கற்று தரப்போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரத்தில் இருக்க வீட்டு கொடுகை ஆண்டவரை, அவங்க வீட்டில் இருக்கிறத ஒரு பிளஸ்ஸிங் டேயாக நீங்கள் மாற்ற போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆண்டவரை எல்லாரும் உள்ளத்தோடு அவங்கள ஆண்டவர் அவங்க வீட்டில் போய் அவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ண அவங்க நாமத்தை மயப்படுத்த உதவி பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. சாலிம் பிரதர் அவங்களுக்கு கொடுத்த மேரேஜ் டேக்காய் நன்றி. அவங்களையும் ஆண்டவரை குடும்பமாக நீங்கள் இணைச்ச கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீங்களே, அதுக்காய் நன்றி ஆண்டவரே. பிரதர் எவ்வளோ சிம்பிளாக இருந்தாங்கன்னு தெரியும், எவ்வளோ உயர்வுகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த இதழுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இன்னும் பெரிய உயர்வுகளை கொடுங்க. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. படைத்த கரங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அவருடைய தேவனுடைய செய்திக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. எங்களுக்குள்ள அது 100 ஆண்டவரை பலன் தர உதவி பண்ணுங்க. எல்லா துதிகணமையும் முக்கிய செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுள்ள பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். யோவான் 3ஆவது அதிகாரத்தில் 3ஆவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று
மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதே அதிகாரத்தில் 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இது இயேசு சொன்ன வார்த்தை. இயேசப்பா சொன்னாங்க, இந்த வார்த்தையில் நம்ம மீண்டுமாய் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ 5வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே உள்ள நுழைய முடியும். நீங்கள் ஹெவனுக்கு போகணுன்னா, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணுன்னா நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். இது முதலாவது கட்டளையாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இதை பேஸ் பண்ணி தேவனுடைய செய்தியை நம்ம பார்க்க போல, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு வார்த்தை யோவான் 3:3. அதாவது நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு அதற்கு பிற்பாடு மரண பரியந்தமும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அவர் சொல்லவிருக்கிற வார்த்தையானது, நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்மளுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார், அவர் சித்தம் கொள்கிறார் என்பதை குறித்து ஒரு 3 காரியத்தை குறித்து பார்த்துவிட்டு இங்கிருந்து நம்ம கடந்து சொல்ல போகிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் எப்படி இருக்கிறாரு? சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம ஆராதிக்கிற தேவன் அவர் திருத்துவ தேவன். தேவனாகிய பிதா இருக்கிறாரு, கர்த்தராகிய இயேசு அவருடைய குமாரன், அடுத்து பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்பது நம்ம உயிரை காட்டிலும் அது மேன்மையுள்ளதாக இருக்கிறது. நம்ம முதல்ல பார்த்தோம், ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக நம்ம பேசுகிற வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி. ஏன்னா நம்முடைய பேசுகிற வார்த்தைகளே வல்லமை உண்டு. நம்ம ஆசீர்வாதங்களை நம்ம கன்ஃபஸ் பண்ணி நம்ம அதை கிளைம் பண்ணலைன்னா, ஏன்னா ஆண்டவர் அதான் சொன்னார், உனக்கு முன்னாடி மரணத்தையும் வைக்கிறேன், நான் ஜீவனை வைத்திருக்கிறேன், ஆனால் நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அடுத்ததான் நம்ம பார்த்தோம், போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் ஆசாவை குறித்து நாம் பார்த்தோம். அவன் முதல்ல ராஜாவாக இருக்கும் பொழுது அவன் தேசத்தின் முழுவதும் அவன் அசுசிகளை அவன் நீக்கி போட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம். அப்போ நம்முடைய எல்லையில் கூட பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இங்கே சுத்தமுள்ள தேவனாக இருக்கிற அவர், நாமும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும், நமக்கு பேரே என்னென்னா விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ தேவ பிள்ளைனா நாம் தேவனால் பிறந்தவர்கள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே அவருடைய சாயலாக இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இயேசுவினுடைய சாயலாய், குமாரனுக்கு ஒத்த சாயலிலே அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வாழ்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே நம்ம சுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்திலே சொல்லப்படுகிறது. லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே 11வது அதிகாரம் 44-45 வசனங்கள். லேவியராகமம் 11:44-45. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணியிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. அடுத்து மாத்துங்க. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அடிமைத்தனத்தின் வாழ்க்கையாகிய எகிப்தின் வாழ்க்கையில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு தன்னை ஆராதிக்கும்படியாய் அவர் அந்த இடத்திலிருந்து கடந்து வர பண்ணியிருக்கிறார். அப்ப அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றாருன்னா, அவர் நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் பரிசுத்தமாக இருப்பீர்களாக என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப
நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா நாட்களிலும் காலம் முழுவதிலும் நம்முடைய மரண பரியந்தமும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது, அவருடைய பரிசுத்தத்திலே நாம் நடப்பதை ஆண்டவர் மிகவும் முக்கியமாய் ஆண்டவர் கருதுகிறவராக இருக்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நம்ம பார்ப்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ பரிசுத்தம் எதுக்கு முக்கியம்னா, ஆண்டவரை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சபையில் நம்ம உள்ள இருக்கும்போது பரிசுத்தமாக இருக்கிறது மாத்திரம் அது பரிசுத்தம் கிடையாது. நம்ம அநேக நேரங்களில் உலகத்துக்குள்ளே கடந்து போக வேண்டியிருக்கும். நிறைய பேர் நண்பர்களை பார்க்க வேண்டியிருக்கும். அவங்க பேசுகிற பேச்சுகளை கேட்க வேண்டியிருக்கும். அநேக வீடியோக்கள் நம்ம கடந்து போக வேண்டியிருக்கும். நாங்கள் ஒரு நேற்றைய தினத்தில் நாங்கள் ஒரு இடத்துல போய் நாங்கள் சாப்பிட்றதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அங்கே போய் நாங்கள் ஒரு 3 ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் உட்காந்துருக்கோம். நாங்கள் சாப்பிட்றோம். அங்கே பின்னாடி மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு, சினிமாவோட பாட்டுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம எங்கே கடந்து போகிறோமோ அங்கெல்லாம் நம்ம எவ்வளோ தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தும்படியாய் நாம் செய்த பாவங்களை திரும்பவும் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஒரு சில வேளைகளில் நம்ம அந்த மாதிரி காரியங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தோன்னா வாலிப பிள்ளைகள் தங்களுடைய பரிசுத்தமான வார்த்தைகள் இல்லாமல் தங்களை பரிசுத்த குலைச்சலாய் மாற்றுகிறார்கள். இன்னும் அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம், சினிமா நாடகங்கள் இதைகள்லாம் பார்க்கும் பொழுது உலக பிரகாரமான காரியங்கள் நமக்குள்ளாய் போகிறபடியினாலே பாவமான சிந்தைகளும் பாவமான காரியங்களும் நம்மிடத்திலிருந்து புறப்படுகிறதா இருக்கிறது. அப்போ அதை எல்லாவற்றையும் நீக்கி போடுவதற்கு நாம் பரிசுத்தத்தை நாம் தரித்து கொண்டால் மாத்திரமே தேவ பிள்ளையாய் நாம் உலாவி வர முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் பாளையத்தில் யோசுவாட்ட சொல்லும் பொழுது, நான் உலாவி வருவேன் என்று சொல்லும் பொழுது யோசுவா சொல்லுகிறான் தன்னுடைய ஜனத்தை குறித்து, இந்த பாளையத்தை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், தேவ நாளைய தினத்தில் கர்த்தர் இந்த இடத்துல உலாவி வருவார். அப்போ ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா, நமக்குள்ளே என்றானும்னா, நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் பரிசுத்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு பிள்ளை இன்னைக்கு முன்னாடி எவ்வளோதான் அந்நிய பாஷையில் பேசினாலும் சரி, இல்லை வெளியில் போய் எவ்வளோதான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொன்னாலும் சரி, அது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாது. அது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையாக இருக்காது. அப்போ நம்ம நடக்கிற இடங்களிலே, போகிற இடங்களிலே, கடந்து வருகிற இடங்களிலே எல்லாவற்றிலும் நம்ம பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ளுகிறது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கி அநேக வேலைகள்லாம் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னுடைய வேலை ஸ்தலத்துலலாம் ஒரு பிரதர்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில சமயம் அசிங்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது நான் அதை கண்டும் காணாத மாதிரி போக வேண்டிய சூழ்நிலைக்கு நேரம் நான் கடந்து போவேன். நான் முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்து கேட்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியலை, அது நான் பேசினது கிடையாது. ஆனால் இன்னைக்கு திரும்பவும் அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. காரணம் என்னென்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறின பிறகு அந்த வார்த்தையை கேட்டு நான் பக்கத்தில் கூட உட்கார முடியாமல் அதை நான் விலகி போவதற்கு நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் கடந்து வரும் பொழுது நாம் அதிலிருந்து நம்ம அதுக்கு இடம் கொடுக்காமல் நாம் அதை விட்டு விலகி போவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தில் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 22வது அதிகாரத்தில் 11வது வசனம் எப்படியா சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தமாக இருக்கிறோம்னு சொல்லணும்னா, அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னுமாய் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதுசாக நம்ம இன்னுமா என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை, இன்னுமா என்ன உருவாக்குங்க, இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அடுத்து நம்ம பார்த்தோன்னா, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் 1 to 11 வரையிலும் ஒரு ஸ்திரீ, பாவம் செய்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அந்த கதையாகவே நான் சொல்லி, நமக்கு டைம் கம்மியாக இருக்குது. அவள் ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண் என்று சொல்லி அங்கே இருக்கிறவர்கள் இவரிடத்திலே, இயேசுவின் இடத்திலே அழைத்து கொண்டு வராங்க. அவரை தண்டிக்க வேண்டும், அதாவது விபச்சாரம் செய்கிறவர்களை கல்லெறிந்து கொள்வது அவருடைய முறைமையாக இருந்தது. அதனால இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல வரும் பொழுது, உங்களிடத்தில் யார் இடத்துல பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்துல அவர் தலையை குனிந்து அவருடைய பாவத்தை அந்த இடத்துல தரையில எழுதினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப சுற்றி இருக்கிறவங்க எல்லாருடைய பாவத்தையும் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்தவராயிருந்து அவைகளை எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் சுட்டி காட்டும் பொழுது அந்த இடத்துல ஒருவரும் நிற்கக்கூடாமல் போயிற்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள பாவம் இருந்ததுன்னா கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நிற்கவே முடியாது, கர்த்தருடைய முகத்தை நம்ம பார்க்க முடியாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுவது எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஓடுகிற ஓட்டத்தை நம்ம நேர்த்தியாய் ஓடுவதற்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம பார்த்தோன்னா பக்கத்தில் இப்போ உங்கள் அப்பா வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், நீங்கள் போகிறீங்க, அப்பாவை பார்க்குறீங்க, எனக்கு இது வேணும்னு கேட்குறீங்க. அப்போ அப்பா என்ன சொல்கிறாரு, பார்த்துட்டு நான் உனக்கு வாங்கி தரேன் மக்களே அப்படின்னு சொல்லி வாங்கி தருவார். நீங்கள் தூரத்தில் இருக்கீங்க, ஒரு வீடியோ கால் பண்ணுறீங்க, உங்கள் அப்பா ஃபேஸை பார்க்குறீங்க, அப்பா எனக்கு இது வேணும், இது தேவை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே உங்கள் அப்பா சொல்கிறாரு, நான் வாங்கி தரேன் மக்களேன்னு சொல்கிறார். ஒரு கனெக்டிவிட்டி இல்லைன்னு வைங்களேன், அந்த இன்டர்நெட் ஒர்க் பண்ணலன்னு சொன்னால் உங்களுடைய தேவை என்ன என்பதை அப்பாவினிடத்திலே சொல்லவே முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கம்யூனிகேஷன் போவதற்கு இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரோடு கூடிய இருக்கிற உறவிலே நீங்கள் இன்னுமாய் உறுதிப்பட வேண்டும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். அப்போ உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது தான் தேவனை தரிசிக்க முடியும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் அங்கே சுற்றி நிற்கிற ஒவ்வொருடைய பாவங்களையும், யாரெல்லாம் சுற்றி நிற்கிறார்களோ அவருடைய எல்லாருடைய பாவத்தையும் அவர் எழுத ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போனார்கள், அவர்களாகவே போயிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது ஆண்டவர் என்னத்தை எழுதுவாருன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம பாவம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் நாம் ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுவதற்கு பரிசுத்தமாய் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய தேவைகளை போய் ஆண்டவரிடத்தில் சொல்வதற்கு அவரை சந்திக்கணும், அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். ஒரு முகமுகமாய் பார்த்து பேசுகிற மோசேயை போல நீங்களும் நானும் பேசும் பொழுது அந்த உறவு மேன்மைப்படுகிறதா இருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார்ன்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் எழுதின அந்த வார்த்தைகளை கண்டு அங்கே இருக்கிற எல்லாரும் போயிட்டாங்க. அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, எப்போ யாராவது உன் மேலே கல் எறிந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், இல்லை என்று சொல்லி. நானும் உன்னை நான் தண்டிக்க போவதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, மகளே நான் உன்னை கண்டிக்க போகிறது கிடையாது, உன்னை நான் அடிக்க போகிறது கிடையாது, உன்னை துன்புறுத்த போகிறது கிடையாது, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி இயேசு அனுப்பினார். இன்னைக்கு அநேக இந்த கிருபையின் காலத்தில் பிரசங்கியார்களை கூட நம்ப முடியல. ஏன்னு சொன்னால், நீ செய்ய போகிற பாவத்திற்கும் இயேசு மரித்து விட்டார் என்று சொல்லி அநேக ஜனங்களே பாவத்தை நீங்கள் செய்கிறதுக்காக கில்ட்டி ஆகாதீங்க, அது தப்பு கிடையாது. உனக்கு முன்னாடி உனக்கு பிடிச்ச பிரியாணி இருந்தால் நீ சாப்பிட மாட்டியா, அதனால் உனக்கு இருக்கிற பிரியாணியாக போல அந்த பாவம் இருக்குது, அது நீ செய்கிறதுனால உனக்கு தப்பு இல்லை என்று சொல்லி தவறான போதகத்தை இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் கேட்கிறபடியினாலே இன்றைக்கு அவருடைய ஒழுங்கின்மை மாற்றப்படுகிறது. அவங்க சீராக நடக்கிறது கிடையாது. ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவிலே முறிக்கப்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்போ நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? நம்ம பாவம் செய்யக்கூடாது. இது இயேசு சொல்லி அனுப்பிய வார்த்தை. ராகாப் என்கிற வேசியை குறித்து ஆண்டவருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவளும் ஒரு விபச்சார ஸ்திரீ தான். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே விபச்சாரம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண். இவர்கள் எல்லாரும் 2 வேவுக்காரர்களை மோசே அனுப்பும் பொழுது அவர்கள் போய் இந்த ராகாப் வீட்டிலே ஒளிந்து கொள்கிறார்கள். இந்த ராகாப் அவர்களுக்கு உதவி செய்கிறார். இவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், 2 பேரையும் ஒழிச்சு வச்சிடறா. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அரசாங்கமே தேடுது, இங்கே ஏதோ வேவுக்காரவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி இவர்கள் 2 பேரையும் ஒழித்து வைத்து அவர்களை காத்து வெளியே அனுப்புகிறார். அனுப்புவதற்கு முன்பதாக அவள் அவரிடத்தில் பேசும்பொழுது சொல்வா, உங்கள் தேவன் எப்படிப்பட்டவ தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவங்க கடந்து வந்த பாதைகளிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் அவரை அற்புதமாய் நடத்தினார் என்பதை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு மனுஷி தான் அவள், தீர்க்கதரிசி எல்லாம் இல்லை, ஒரு பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளை இல்லை. அவளுக்கு ஆண்டவரை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறது. இந்த 2 பேரையும் அங்கே காத்து அனுப்பும் பொழுது அவள் கேட்கிறாள், நீங்கள் உள்ளே சிட்டிக்குள்ளே என்ட்ராகும் போது கண்டிப்பாக பெரிய டேமேஜ் இருக்கும், ஆனால் என்ன காத்து கொள்ளும்படி எனக்கு கிருபைப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு அடையாளத்தை, ஒரு நூல், சிவப்பு நூலை அந்த இடத்துல நீ சுற்றி வை, உங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம்னு சொல்லும் பொழுது அங்கே எல்லாரும் படையெடுத்து வரும் பொழுது உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் உள்ளே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே போய் எல்லாவற்றையும் கொள்ளையிடும் பொழுது இவர்களை மாத்திரம் காப்பாற்றி அவங்க கூட கொண்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் உள்ள எல்லா சொந்த பந்தங்களையும் நீ எடுத்து கூட்டி வைத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா சொந்த பந்தத்தெல்லாம் அந்த அம்மா கூட்டி வச்சுக்கிட்டாங்க. அவங்க இந்த குடும்பம் மாத்திரம் தப்பிக்கப்பட்டது. இப்போ ராகாப் இப்போவும் வேஷ்டி தான். இப்போ ராகாப் என்ன செய்கிறான்னா,
இஸ்ரவேல்ல வேவுக்காரர்களாக இருந்த 2 பேரிலே ஒருவரை அவள் திருமணம் செய்கிறாள். ஒரு சாதாரண வெளியில இருந்த புறஜாதியாக இருந்தாலே உள்ள ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இவள் புறஜாதி மாத்திரமல்ல, பாவத்தின் வழியிலே இருந்தவள். இவளை கூட அவங்க ஏற்றுக்கொண்டு, இவள் காப்பாற்றுகிற நிமித்தமாய் அவளை ஏற்றுக்கொண்டு அவளை அவங்க பாதுகாத்தபடியினாலே அவங்க தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ அங்கே இருக்கிற வேவுக்காரர்கள் ஒருவரை அவள் திருமணம் செய்து கொண்டாள். இப்போ ராகாப் விபச்சாரி அல்ல, அவள் வேசித்தனம் பண்ணுகிற ஸ்திரீ அல்ல. இப்போ குடும்பத்துக்குள்ளாக ஐக்கியப்பட்டுட்டா. யாரு கூட? ஆண்டவர் கூட குடும்பத்துக்குள்ள அவள் ஐக்கியப்பட்டு விட்டாள். இப்போ அவள் வெளியில் இருந்தவ, பாவத்தில் இருந்தவா இருந்தா, அடுத்த ஆண்டவருடைய பிள்ளையா இவ மாறுவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். ஒரு பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளையாய் இருக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நம்ம பாளையத்தில் வெளியில் இருக்கிறவர்களா இருக்கலாம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறார். நம்ம போகிற இடங்களில் பேசுகிற வார்த்தைகள், சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கின்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அநேக ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தவறாய் பேசுவது, இந்த மாதிரி காரியங்கள் பரிசுத்த குலைச்சல். வேதத்தின் அடிப்படையில் அது பரிசுத்த குலைச்சலாக இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி கடையில பேச வேண்டிய காரியத்தை மற்றவர்களிடத்தில் பேசுவது அது வேஷித்தனமாய் இருக்கிறது. அது விபச்சாரமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கிறது. அப்போ நம்ம யாரு? நம்ம பரிசுத்தமுள்ள சாதி. நம்முடைய தகப்பன் பிதாவானவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறாரு. அவரை போலவே குமாரனுக்கு ஒத்த சாயலாய் நம்ம மாற்றும்படியாய், நம்ம வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தமாய் வாழும்படியாய் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த விபச்சாரியை ஆண்டவர் நீ போ, பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். அடுத்தது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலே நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அப்போ நீங்களும் நானும் யாரு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய யாரு? நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நல்லா யோசித்துக்கங்க. நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி ரொம்ப பாவத்தில் இருந்திருப்போம். ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்போம். சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை 1 நாள் 2 நாள் இல்லை, நாம் சாகிற வரையிலும் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டால்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியும். ஞான ஸ்நானம் எடுத்துக்கிறேன், அந்நிய பாஷையில் பேசுகிறேன், அதனால நான் கண்டிப்பாக உள்ளே போயிடுவேன்றது கிடையாது. ஆமாம், பாஸ்போர்ட்டு தான் எடுத்திருக்கீங்க, இன்னும் விசா உங்களுக்கு கிடைக்கல. விசா கிடைச்சாதான் உள்ள என்ட்ரி வரும். ஃப்ரீ என்ட்ரிலாம் இங்கே கிடையாது பரலோகத்துக்கு. ஆமாம், ஒரு பாஸ்போர்ட் வச்சுருந்தா 14 கண்ட்ரிக்கு ஃப்ரீயாக போகலாம், விசா இல்லாமல், அந்த இதெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாமே என்ட்ரிக்கு நீங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டாதான், உங்களுடைய மரண பரியந்தமும் பரிசுத்தத்தை காத்து கொண்டாதான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூட நீங்கள் பரிசுத்தமுள்ள ஜனமாய் நீ உன்னுடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை காத்து கொண்டால்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நம்ம அந்நிய ஜாதி தான், புறஜாதியாக இருந்தவங்க தான். ஆனால் ஆண்டவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் உங்களையும் என்னையும் மாற்றி இருக்கிறார். ராகாபை எப்படி வேறு பிடித்து அந்த இடத்துல மாற்றினாரோ அதே போல உங்களையும் என்னையும் நாம் புறஜாதிகளாக இருந்த பொழுதிலும் ஆண்டவர் நம்ம இஸ்ரவேலர்களாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஆகவே பரிசுத்தத்தை நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அசுசி இருக்கக்கூடாது. அப்போ இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். அப்போ நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். ஆமாம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவரிடத்திலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு வார்த்தையும் கிருபையுள்ள வார்த்தைகளாக இருந்தது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. அவருடைய வார்த்தையில் அவரை குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளவு தெளிவாய் பேசினாராம். அப்போ அதுபோல ஆண்டவருடைய வார்த்தையை போல நீங்களும் நானும் அவருடைய சாயலை, அவருடைய பரிசுத்தத்தை தரித்து கொண்டவர்களாய் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆலயம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, இது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அது பரிசுத்தம் என்பதை முக்கியமாக நம்ம காத்துக்கொள்ளணும்னா, இது சின்ன தப்பு தானே, இதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு போயிடக்கூடாது. எந்த சின்ன தப்பையுமே ஆண்டவர் ஏற்றுக்கிறதே கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா மத்தேயு 5வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோப்பட்ட பரிசுத்தம்ன்றது நமக்கு எப்படிப்பட்ட பரிசுத்தம் தேவைப்படுதுன்னா, இருதயத்தில் கூட நம்ம சிந்திக்கக்கூடாது. வாலிப பிள்ளையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த இன்றைக்கெல்லாம் பிள்ளைகள் முன்னாடிலாம் சொல்லுவாங்க, அங்கே உட்காந்து சைட் அடிக்கிறாங்க, இங்கே உட்காந்து சைட் அடிக்கிறாங்க. அது வேதத்தின் அடிப்படையில் அது பரிசுத்த குலைச்சல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், உட்காந்து பார்த்து கொண்டிருப்பது, இப்படி அசிங்கமாக சிந்தனையில் இருப்பது, அது காண்டவர் பார்த்து சொல்லுகிற ஒரே வார்த்தை, அது விபச்சாரம், அது வேஷித்தனம். அதனால தான் லவ்ன்றதில் நம்முடைய மாம்ச சிந்தையிலிருந்து உருவாக்கப்படுகிறது. அது தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது.
திருமணத்திற்கு பிறகு உள்ள உண்மையான அன்பு தான் அது கர்த்தருடைய அன்பாக இருக்கிறது. அப்போ வேதத்தின் அடிப்படையில் நாம் ஒவ்வொருத்தரும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவது யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே 31:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறது. ஆனால் நாம் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியம். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போகணும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போய் நிற்கும் பொழுது நம்மளை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம எந்த இடத்துல போனாலும் தவறான பாதைகளில் போவதற்கு ஆஃபர் வரதான் செய்யும். ஆஃபர் வரும்போது அது தப்பு, அது பாவம், வேதத்தின் அடிப்படையில் இது தப்பு என்று சொன்னால், அது பாவம் என்று சொன்னால், அதிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு மிகவும் முக்கியமாக கவனமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, நம்ம யாரையும் இச்சையோடு பார்க்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா யோசித்துக்கோங்க, நம்மளால் செய்ய முடியுமா? நம்மளை ஒருத்தன் கூப்பிட்றான், ஓங்கி பலாருன்னு அரைஞ்சிடான், காரணமே இல்லாமல். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை நீ நேசிக்கணும்னு சொல்கிறார். ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களை நேசிக்கணும்னு சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையா, தேவ பிள்ளையா இருந்தீங்கன்னா கஷ்டம்தான். நம்ம மாமியார் தூக்கி வச்சு 4 குத்திருக்கோம், என்ன செய்கிற வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஆமாம், மாமனார் கொஞ்சம் கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. ஒரு தாய் தகப்பனாக இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் பிள்ளையாக இருந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அது குடும்பம் அப்படி தான் இருக்கும். நம்ம எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது தான் உண்மையான தேவனுடைய அன்பு. அப்போ தேவனுடைய அன்பு தேவனுடைய பிள்ளைகளிடத்துல கடைசி வரைக்கும் இருக்கணும். யாரையும் வெறுக்கக்கூடாது. அவர் சொல்கிறார், சத்துருக்களை நீங்கள் நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. ஆமாம், நீலாம் விளங்குவியாடான்னு சொல்லி கேட்டவங்களாம் இருக்க தான் செய்வாங்க. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எங்கே வச்சாலும், நம்ம நட்டு வச்சாலும் நம்ம முளைக்க தான் செய்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். எந்த மனுஷனாலையும் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்க போட போகிறது கிடையாது. நம்மை ஆசீர்வதிக்கிறது இஸ்ரவேலர்களின் தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வசனம் சொல்லிருச்சு. அப்போ நீங்கள் வசனத்தில் நீங்கள் நிற்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதியுங்கள். யாராவது சபிச்சாங்கன்னா காட் பிளஸ் யூ சொல்லுங்கள். ஆமாம், ஆண்டவர் உங்களை இன்னும் அவங்கள அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி அவங்கள பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆமாம், உங்களை பகைச்சு நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு யூ டூ குட் திங்ஸ் ஃபார் தம். அவங்களுக்காக என்ன செய்யணுமோ, என்ன நன்மையெல்லாம் செய்ய முடியுமோ ஆண்டவருடைய நாமத்தினால நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறார். அப்போ உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களோ, வார்த்தையினால் இருக்கலாம், செய்கையினால் இருக்கலாம், அதை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து அவங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோன்னு சொன்னால், நம்ம லைன் மேனேஜர் ஒரு வேளை கோவப்பட்டு திட்டலாம், காரணம் இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க, அதை எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் காரணம் இல்லாமல் செய்கிறதுக்கு ஒரு ரீசன் வருதுன்னா அதை நீங்கள் சகித்து கொண்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாய் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அவர்களுக்காக செபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் முதல்ல தேவனுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். 1 யோவான் 4:20. 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் சொந்த சகோதரனாக இருந்தாலும் சரி அவங்கள பகைக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லலை. உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், உங்கள் சித்தப்பா பையன் உங்கள் அண்ணனாக இருக்கலாம், சித்தப்பா பையன் தம்பியாக இருக்கலாம். எந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லால் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கணும். இங்கே இருக்கிறவங்களும் நம்ம எல்லாரும் யார் தான்? ஒரு ஃபேமிலி தான். நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம் தான். நம்ம பார்க்கும்போது கூட நம்ம போய் அன்பு செலுத்த முடியலைன்னு சொன்னால் தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு செலுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. காணாத முன்னாடி உன் சகோதரன் இருக்கிறான், அவன்கிட்டே உன்னால் அன்பு செலுத்த முடியலையே, நீ காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு செலுத்துவ?
அப்போ அன்பு செலுத்துவது என்பது நீங்கள் பாவி அப்படின்னு சொல்லி ஒரு கிரேடு கிரியேட் பண்ணவே முடியாது. தேவ பிள்ளையாக இருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் உண்மையான தேவனுடைய அன்பை அவரிடத்திலே பகிர்ந்து கொள்வது தேவனுக்கு முன்பதாக அது பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தின் மூலியமாக நம்ம பார்க்குறோம். 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:20 வாசித்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிற 9 வகையான காரியங்கள், அந்த குணாதிசயங்களில் முதலாவது அன்பு என்பது தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அன்புன்றது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேவன் நம் மீது அன்பாக இருந்தார். பிதா நம் மீது அன்பு வைத்திருந்தபடினால தான் ஒரே பேரான குமாரனை இவ்வளவாய் தந்த அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 பிதாவினுடைய அன்பை குறித்து நம்ம பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, பிதாவினுடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை குறித்து வசனம் சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உங்கள் மேலே, என் மேலே, ஆமாம், நம்ம யாராக இருக்கும்போது, பாவியாக இருக்கும் பொழுது, கர்த்தரை அறிக்கை செய்யாத பொழுது, நாம் கர்த்தரை விட்டு விலகி இருக்கும் பொழுது, கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கும் பொழுது அவர் ஒரே பேரான குமாரனை உங்களையும் என்னையும் பரலோகத்தில் சேர்ப்பதற்காக அவர் அன்பு வைத்து அவர் தந்தாராம். நம்ம பிள்ளையை விட்டு கொடுத்துருவோமா? யாருக்காவது போய் நம்ம பிள்ளைய அடிக்கிறதுக்கு கொடுப்போமா? நம்ம ஆண்டவர் நமக்காக அதை செய்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ள நுழைவதற்காக அவர் விலையேற பெற்ற அன்பை வெளிப்படுத்தும் வகையிலே அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த அன்பு நம்ம காணப்படணும். அப்போ அந்த அன்பை நம்ம எல்லாரிடத்திலையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆமாம் ஆண்டவர் விரும்புகிறார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரலோகம் போயிடுவேன், நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன், இன்றைக்கி உட்காந்து நின்னனாக்க ஆமாம் 4 மணி நேரம் இல்லை, 4 நாள் கூட அந்நிய பாஷை பேசுவேன், 4000 பேருக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன்னு சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து மாறி நடந்தோம்னா பரலோகம் கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அங்கே இருக்கிற நம்ம இந்தியாவில் உள்ள பணக்காரர் இங்கே இருக்கிற துபாயில் 100 கோடி 600 கோடி கூட சொத்து வாங்கலாம். பரலோகத்தில் இத்தினூண்டு கிரவுண்டில் இத்தினூண்டு கூட இடம் கூட வாங்க முடியாது. காரணம் இயேசுவின் பிள்ளைகளுக்கு உரியதாக இருக்கிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் பரிசுத்தமுள்ள ஜாதியாய் ஆண்டவர் உங்களை வேறுபடுத்தியிருக்கிறார். அப்போ வாழ்நாள் முழுவதும் இயேசுவை பிரதிபலிக்கிறபடியாக நீங்கள் பரிசுத்தத்திலே நடந்து கொள்ள வேண்டும். 2வது, அன்றைக்கு நம்ம பார்த்ததன்படியே ஆண்டவருடைய அன்பை நீங்கள் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ பிதாவினுடைய அன்பை நம்ம பார்த்தோம். இப்போ இயேசுக்குள் சொன்ன ஒரு உவமையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா கெட்ட குமாரனை குறித்து கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து கெட்ட குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்ன உவமையான ஒரு காரியம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருக்காங்க. 2 குமாரில் 2வது பையன், இளைய பையன் கேட்குறான் அப்பா கிட்ட வந்து, அப்பா என் சொத்தை பிரித்து கொடுத்துருங்க, என் பங்கு என்ன உண்டோ அதை எனக்கு கொடுத்துருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ அப்பாவும் பிள்ளை கேட்டுட்டான்னு சொல்லி அதை எல்லாத்தையும் பிரித்து அவனுக்குரிய பங்கை கொடுத்தாச்சு. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்திற்கு குடிகளில் ஒருவனிடத்திலே போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசைப்பட்டான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. 2வது பையன் நம்ம எல்லாருமே அதை அநேக நேரங்களில் வாசித்திருக்கோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் நிறுத்தி நிதானமாக ஒரு இடங்களில் நீங்கள் வாசிக்கணும். அப்போ இந்த 2வது பையன் என்ன பண்ணுறான், ஆஸ்தியை பிரிச்சுட்டு போனவன் தன்னுடைய காசுகளை தன்னுடைய இஷ்டத்துக்கு என்னெல்லாம் செலவழிக்க முடியுமோ அதை செலவழிச்சிட்டான்.
உலக பிரகாரமான வாழ்க்கையில் அவன் ஈடுபட்டு இருக்கிறவனானபடியினாலே அவன் உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஈடுபட்டு தன்னுடைய காசுகளை அவன் செலவழிக்க ஆரம்பித்து எல்லாவற்றையும் செலவழிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கொடிய பஞ்சம் வருகிறது. அப்போ அந்த பஞ்சம் வந்த பிறகு அங்கேயே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட ஒட்டிக்கிட்டு தனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும்னு நினைக்கும் பொழுது அவன் சொல்கிறான், இங்கே இருக்கிற பன்றி என்னுடைய வயலில் பன்றி இருக்குது, அதை மேய்த்துக்கொள்ளுன்னு சொல்லும் பொழுது பன்றிக்கு வைக்கப்பட்ட அந்த தீவனத்தை கூட அவன் சாப்பிட முடியலையும், அதை கூட அவனுக்கு கொடுக்க யாருமே முன் வரலை. அப்போ எப்படி இருந்தவன் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பா கிட்ட இருக்கும் பொழுது ராஜா மாதிரி இருந்தவன், அப்பாவை விட்டு தூரமாக போன பிறகு அவன்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் உலகத்தில் செலவழிச்சிட்டான். இப்போ அவனுக்கு திங்கிறதுக்கு பண்ணி என்ன திங்குமோ அதை திங்கிறதுக்கு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்பாவை விட்டு தூரமாக போன பிறகு அந்த டிஸ்டன்ஸ் எப்போ பெருசாயிருச்சோ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவன் பார்க்குறான். காசு இருக்கிற வரைக்கும் ராஜா மாதிரி இருந்தான். காசு அவனிடத்துல தீர்ந்து போனோடனே பக்கத்தில் ஒருத்தனையும் காணும். இப்போ இவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமானா பண்ணி சாப்பிட்றத கூட இவனால் சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் அவன் புத்தி தெளிந்தவனாய் அப்படின்னு ஒரு வசனத்தில் வருங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் புத்தியை முதல்ல வச்சுக்கணும். போகிற வாரம் பார்த்தோம் இல்லையா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்ம புத்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ தாவீது ஞானமாக நடந்ததை பார்த்து சவுல் பயந்தான்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம புத்தியாக இருக்கணும். அவன் புத்தி இல்லாதவனாக இருந்தபடியினாலே அவன் காசுகளை செலவழித்து பாவமான காரியங்களை செலவழித்து பஞ்சத்தில் இருக்கும் பொழுது அவன் புத்தி தெளிந்தவனாய் அவன் மாறுகிறான். இப்போ அவனுக்கு தோன்றது தான் ஆண்டவருடைய வசனத்திலே பார்க்குறோம். 16வது வசனத்திலே, அப்பொழுது பன்றி தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அப்பா வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரனுக்கு ஆகாரம் குறைவில்லை, அவனுக்கு ஆசீர்வாதத்தில் குறைவில்லை. அப்பாவோட புள்ள நான். ஆனால் நான் இப்போ எங்கே இருக்கேன்? பன்னி குட்டி சாப்பிட்ற அந்த தவிடு கூட எனக்கு கிடைக்காத ஒரு கேவலமான ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் போயிட்டேன். இப்போ எனக்கு புத்தி தெளியுது. அந்த 2வது இளையகுமாரனுக்குள்ள தோன்றது. இப்போ எனக்கு புத்தி தெளிஞ்ச பிறகு என் அப்பா வீட்டில் அங்கே வீட்டில் வேலை பார்க்குற கூலிக்காரனுக்கு இருக்கு இல்லையா, அவனுக்கு கூட நிறைவாக இருக்கும். ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இப்போ நான் எங்கள் அப்பாவை கூட போனேன்னா, என் வீட்டுக்கு போனேன்னா, நான் அவருடைய குமாரனாக இல்லாட்டாலும் ஒரு வீட்டு வேலைக்காரனாக இருந்தால் கூட நான் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அதுதான் 17வது வசனம் 18வது வசனம் பார்த்தோன்னா, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியாய் சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாய் என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் போய் எங்கள் அப்பாட்ட என் உங்கள் பிள்ளையா வச்சுக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு கூலிக்காரரில் ஒருவனா என்னை வச்சுக்கோங்கப்பான்னு நான் சொல்ல போகிறேன். ஆண்டவரை விட்டு நமக்கே தெரியாமல் சில நேரங்கள் நம்ம தூரம் போயிருப்போம். சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, அப்பாவை தேடுறது கிடையாது. அவர் எத்தனையோ நன்மையை வாங்கி தின்றுப்போம். அந்த நன்மையில் ஒரே ஒரு காரியம், வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் அந்த 2 மணி நேரம் அப்பாவுடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நீ இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லை. கேம்பில் போனீங்கன்னா அநேக பசங்களுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்துப்பாங்க, அவங்களாம் நடந்து போவாங்க, அவங்களாம் சாப்பிட்டுட்டு அவங்களாம் ரூமில் வந்து படுத்துப்பாங்க. இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. எப்போ நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா, உன் குடும்பம் நல்லா இருக்கா, நீ பேசுனியா அப்படின்னு கேட்குறது கூட ஆள் இல்லாமல் இன்றைக்கி நிறையா ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்மளே அறியாமல் நம்ம அவரை விட்டு தூரமாய் போன நாட்கள் உண்டு. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கெட்ட குமாரனை போல இல்லாமல் இந்த அப்பா கிட்ட நீ வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இப்போ இந்த குழந்தைக்கு என்ன செய்ய தோணுது, இந்த 2வது பிள்ளைக்கு என்ன தோணுது, நான் அப்பா கிட்ட போய் நான் ஒரு கூலிக்காரனாவது நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி நான் கேட்க போகிறேன்னு சொல்லி அவன் போகிறான். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே,
தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்று சொல்லி அந்த தகப்பன் சொன்னான். அல்லேலூயா. இதுதாங்க தகப்பனுடைய அன்பு. இவன் போய் ஒரு வேலைக்காரனாவது நான் போய் இருந்துக்குவேன்னு சொல்றான். ஆனால் தகப்பன் தூரத்திலிருந்து தன்னுடைய பிள்ளை வருகிறதை கண்டவுடனே அவன் ஓடி போய் அவனை தழுவி கட்டி முத்தமிடுகிறான். அந்த தகப்பனுடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம்ம தான் நிறைய நேரம் அப்பாவை நினைக்கிறது கிடையாது. ஆனால் அப்பா எப்பொழுதும் நம்முடைய நினைவாக தான் இருக்கிறார். என் பிள்ளை என்னை தேடி வந்துட மாட்டானா, என் பக்கத்தில் வந்துட மாட்டானா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஏக்கத்தோடு கூட தான் இருக்கிறாரு. இந்த தகப்பன் பார்த்தீங்கன்னா அவன் ஓடி போய் தன்னுடைய மகனை கட்டி தழுவினது மாத்திரமல்ல, அவன் சொல்றான், உமக்கு முன்பதாக நிற்கிறது கூட எனக்கு பாத்திரம் இல்லை, உங்களுடைய குமாரனாக இருக்கிறதுக்கு எனக்கு பாத்திரம் கிடையாது, நான் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்யறதுனால என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான், என்னை வேலைக்காரனாக வச்சுக்கங்கன்னு சொல்கிறான். ஆனால் தகப்பன் சொல்கிறான் தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி, உயர்ந்த வஸ்திரத்தை என் மகனுக்கு எடுத்துக்கொண்டு வா, அவனுக்கு மோதிரத்தை எடுத்துட்டு வா, அவனுக்கு பாதரட்சை எடுத்துட்டு வா. அவன் சொல்றதெல்லாம் உச்சிதமான ஆசீர்வாதங்கள். மகன் தூரமாக போயிருந்தாலும் அப்பா தூரமாக போகலை. அப்பாவுடைய இருதயம் எப்பொழுதும் தன்னுடைய மகனை நினைத்து கொண்டு தன்னுடைய மகளை நினைத்து கொண்டே தான் இருக்குது. இது எந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நிற்கும் பொழுது நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவரை விட்டு நம்ம அறியாமலே நம்ம தூரம் போயிருந்தோம்னா இன்றைக்கு தகப்பனுடைய காரியத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஓடி வருகிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். இன்றைக்கி நம்ம தூரமாக போயிருப்போனா அதை விட்டுட்டு, ஆண்டவரே நான் இனிமேல் நான் இப்படி தூரமாக இருக்க மாட்டேன், உங்களுடைய சமூகத்தில் நான் எப்பொழுதும் இருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். அப்போ குமாரன் தன் தகப்பனை நோக்கி 22வது வசனத்தை நம்ம வாசிட்டோம். 23, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பையன் வந்துட்டான், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சியை கொடுக்க சொல்லிட்டார். இப்போ அவர் செலிப்ரேஷன் ஆரம்பிக்கிறார். செலிப்ரேஷன் வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க கொழுத்த கன்றை அடித்து தன்னுடைய மகனுக்காக திரும்பவும் அவன் மரித்து போனான், திரும்பவும் வந்துட்டான்னு சொல்லி அவனுக்காக ஒரு செலிப்ரேஷனை அந்த இடத்துல ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உன்னுடைய தகப்பன், பரலோக தகப்பன் எப்பொழுதும் உன்னுடைய சிந்தையாக தான் இருக்கிறாரு. அவர் அன்பு எப்பவுமே மாறி போனது கிடையாது. நம்ம தான் அன்பு இல்லாமல் நம்ம விலகி போயிருப்போம். நம்ம வேலையின் நிமித்தமாகவோ நம்முடைய சூழ்நிலையின் நிமித்தமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால் அன்பை ஆண்டவரை தேடுவதே நம்ம விட்டு போயிருப்போம். ஆண்டவரை நினைக்கிறதே கிடையாது ஒரு சில நேரங்களில். ஆனால் ஆண்டவர் எப்பொழுது நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். என் பிள்ளை இடத்துல வந்துட மாட்டானா என்று சொல்லி. அப்போ இங்கே பாருங்க, அவன் தன்னுடைய அப்பாவின் இடத்துல போகும் பொழுது அங்கே கொழுத்த கன்றை அவர்கள் வெட்டி அங்கே செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மூத்த குமாரன் அந்த இடத்துல வராரு. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டிற்கு சமீபமாக வரும் பொழுது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவன் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். நல்ல கவனிங்க, அப்பா கூடவே இருக்கிறான் மூத்த பையன், அவன் வெளியில் போகவே இல்லை. இப்போ இந்த 2வது பையன் நல்லா அடிபட்டு திரும்பவும் அப்பாவை தேடி வந்திருக்கான். வேலைக்காரனாக இருக்க வேண்டிய ஆளை திரும்பவும் இளவரசனாக ஆண்டவர் அங்கே வந்து அப்பா வந்து வச்சிருக்கார். ராஜா மாதிரி இருக்கிறாரு, அவர் அங்கே இளவரசனை போல திரும்பவும் அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். இப்போ மூத்த குமாரன் எப்பவும் கூட இருக்கிறவன் போனவன், என் வீட்டில் ஏதோ சத்தம் கேட்குது, ஆடல் பாடல் சத்தம்லாம் கேட்குது, இதெல்லாம் என்னன்னு கேட்கும் பொழுது, உன்னுடைய சகோதரன் வந்துட்டான்ப்பா, அதனால் உங்கள் அப்பா இதெல்லாம் செலிப்ரேஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அவன் முகம் சோர்ந்து போச்சு. நான் என் அப்பாவுக்கு எவ்வளோ நான் வேலை பார்த்துருக்கிறேன், என் அப்பா கூடவே நான் இருந்திருக்கிறேன், அவனால் வீட்டுக்குள்ளே போக முடியல, அவனால் உள்ளே நுழைஞ்சு அப்பா கிட்ட முதல்ல மாதிரி அன்பு செலுத்த முடியலை. அவன் சொல்கிறான், அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். நல்லா கவனிங்க, அவனால் உள்ளே போக முடியல, பையனால் உள்ளே போக முடியல. அவன் வீடு தான், அவன் வாழ்ந்த இடம் தான், ஆனால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியினாலே அந்த இடத்துக்குள்ளே போக முடியல. இது மாம்ச சிந்தையையும் மனுஷியமான எண்ணங்களும் ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு நம்முடைய சுயங்கள் அதற்கு தடையாக இருக்கிறது. நல்லா யோசித்துக்கங்க. இப்போ அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்டெப் இறங்கி கீழே வராரு. அவர் கீழே இறங்கி வெளியில் வந்து அவனுடைய மகனை
வருந்தி அங்கே உள்ள வாப்பான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அடுத்ததா அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்தேன், ஒரு காலம் உடைய கற்பனைகளை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசித்தனங்கத்தின் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்கு அடித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றான். நல்லா யோசித்துக்கங்க. இப்போ அவனுடைய வருத்தம், போனவன் திரும்ப வந்துட்டான், அதை செலிப்ரேஷன் வேறு அப்பா பண்ணுறாரே அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு போயிட்டான். ஆனால் அப்பா அப்படி நினைக்க தோணலை. அப்பாவுக்கு என்றைக்கும் பிள்ளை தான். நம்ம எவ்வளோ தூரம் விலகி போயிருந்தாலும் தகப்பனுடைய அன்பிலே பிதாவானவரும் சரி, இயேசுவும் சரி, பரிசுத்த ஆவியானவரும் சரி, உங்களை என்னைக்கும் வெறுக்கிறவங்களா இல்லை. என் பிள்ளை இடத்துல திரும்ப வருமானு சொல்லி அந்த அன்போடு தான் காத்திருக்காங்க. இப்போ கெட்ட குமாரனை வந்த பிறகு மூத்தவனால் உள்ளே போக முடியல. இந்த மூத்தவனுக்கு என்னென்னா, நான் கூடவே இருந்தேன், எனக்கு ஒன்றும் செய்யலை, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கொடுத்த கன்றை அடிப்பதற்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எங்கள் அப்பா கொடுக்கல. ஆனால் இவன் வந்துட்டான், எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கிறான், வேஷித்தனமாக இருந்து தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டவன் இவன். ஆனால் இவனை ஆண்டவர் அவர் ஏற்றுக்கிட்டாரு, தன்னுடைய தகப்பனார் ஏற்றுக்கொண்டாரே என்று சொல்லி அவனால் உள்ளே போக முடியல. ஆனால் தகப்பன் அதை அப்படியே மூத்த பிள்ளை போகட்டுன்னு விட்டுருல. அவர் இறங்கி வந்து தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டார். நம்முடைய விலையேற பெற்ற அன்பை தமக்கு சிலுவையிலே அவர் காண்பித்தார். இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி இருக்கிறோம். இன்னைக்கு மனைவினால் கணவன் மேலே அன்பு செலுத்த முடியலை. ஏதாவது கோபமான வார்த்தை வந்துருச்சுன்னா, கணவனால் மனைவியை நேசிக்க முடியல. ஏதாவது ஒரு கோபமான வார்த்தை வந்துருச்சுன்னா, ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னா 4 நாளைக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுக்குவாங்க. ஆமாம், மற்றவங்க சபிப்பாங்க, நல்லா 4 குத்து குத்திருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் அண்ணே நல்லா இருக்கீங்களான்னு உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிதா நம் மீது அன்பு செலுத்தினபடியினாலே ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவும் உங்களையும் என்னையும் பரலோகத்திலே சேர்ப்பதற்காக அந்த சித்தத்தை நிறைவேற்றி அவர் அன்பை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட அன்பை சுமந்து நிற்கிறோம்? அந்த அகாப்பை அன்பு எங்கே போனது என்று சொல்லி நீங்கள் யோசிங்க. வீட்டுக்குள்ளே சண்டை வரக்கூடாது, கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வரக்கூடாது, பிள்ளையின் மீது மனக்கசப்பு வரக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும். அதே போல் அவன் காண்கிற சகோதரத்தில் அன்பு செலுத்தலைன்னா, கூட பிறந்த சகோதரன்டே சில சமயம் சொத்து சண்டை. நீ எல்லாம் யாரு, நீ எல்லாம் எதுக்கு சொத்துக்கு பங்கு போடுற? சொத்து காசெல்லாம் நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம், காசு இருக்குது, வயசு இருக்குது, சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் உண்மையான அன்பை நீங்கள் இன்றைக்கி இழந்து போனீங்கன்னா பரலோகத்தில் டோரை கூட நீங்கள் தட்ட முடியாது. அதை மாத்திரம் நினச்சிக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் எடுத்து வைக்கிற காரியங்களில் மனக்கசப்பு தர்றவங்க நிறையா பேர் உங்களை கிராஸ் பண்ணி வருவாங்க. அது சொந்த தாயாராக இருக்கலாம், தகப்பனாராக இருக்கலாம், இல்லை சொந்த கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. பரலோக தகப்பனுடைய அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது. காசு நம்ம வயசு இருக்குங்க, சம்பாதிச்சுக்கலாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவர் பலனை கொடுத்துருக்கிறாரு, அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எழுந்து நின்று கொள்வோம். இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். விசுவாசம் மிகவும் முக்கியம். ஒன்றியவன் 3வது அதிகாரத்தில் நான் 6 முதல் 9 வசனங்கள் உண்டு. அதில் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8, 9 மாத்திரம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடையவன் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தைத்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்திருக்கிறபடியால் பாவம் செய்யான். அப்போ நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா பிதா குமாரனுடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் பாவம் செய்தால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதே போல தான் நம்முடைய ஆண்டவரால் நம்ம பாவம் செஞ்சால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம பாவம் செய்யாமல் இருந்தோன்னா நாம் அந்த உலகத்தை ஜெயிப்போம். அதை மாத்திரம் மறந்துடாதீங்க. இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கிறோன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை சேர்க்கிறவராக இருக்கிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்ததாக நம்ம நீதியாக இருக்க வேண்டும். நீதிமானுடைய பிள்ளைகள் பசியாக இருந்ததை நான் கண்டதே இல்லைன்னு சொல்லி, அப்பத்துக்காக அலைந்து திரிந்ததே நான் கண்டதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய
நீதியிலே நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி, உம்முடைய நீதியினாலே என்னை தரித்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. உம்மீது விசுவாசம் கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. உம்முடைய அன்பை வெளிப்படுத்த எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல யார் அன்பை விட்டு விலகி இருக்கிறார்களோ, கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும்படியாய் நீர் அழைத்து கொண்டு வந்த தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மண்டையில் உம்முடைய பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்க்கும்படியாய் விபச்சாரம் வேசித்தனத்திலிருந்து ஆண்டவரே, அசுத்தமான வார்த்தைகளை ஆண்டவரே உபயோகப்படுத்தாமல் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. இப்பொழுது ஆண்டவரே, இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை வாழ்ந்து காட்ட தேவன் கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒரு நாளும் ஒரு நன்மையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு குறைபடாதபடிக்கு ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அன்பிலே பெருகத்தக்கதான கிருபையில நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க வர்த்திக்க பண்ணுங்க, உமக்குள்ள கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. கர்த்தருக்குள்ள உங்க எழுப்பி பிரகாசிக்க கிருபை கொடுங்க. நெருக்க வரும்பொழுதெல்லாம் ஒரு பெருக்கத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நீர் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமா நீங்க மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனதோடு நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட இவர்கள் இந்த வார்த்தையின்படியே நடந்து கொள்ள தேவன் கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே யார் மீது மனக்கசப்போடு இருந்தார்களோ, இன்றைக்கு அவர்கள் ஒப்புரவாகட்டும் ஆண்டவரே. தன்னுடைய சகோதரனோடு கூட அவருடைய குடும்பத்தாரோடு கூட ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஒப்புரவாகிற அந்த இருதயத்தை இவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இவருடைய எல்லா சந்ததியும் ஆண்டவரே அன்பினாலே நிறைந்திருக்கும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமான வார்த்தைகள், பரிசுத்தமான காரியங்களை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் ஆண்டவரே கிருபையை கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளாய் நீர் வேறு பிரித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. God bless you all. Praise the Lord.